ஆடு சில நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்க நேர்றத மெய்ப்பன் அனுமதிக்கிறார். போ, அந்த வழியா போ, இதுவும் உனக்கு தேவையா இருக்கு. அவர் என்ன செய்கிறாரோ அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்காக தான். பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும், அந்த பிரச்சனைகளை, அந்த சோதனைகளை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி கையாளுவது, தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத குறித்து வாசிச்சோம். முதல்ல இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். பிரச்சனை பாடுகள் வரும்பொழுது இயேசுக்கே அந்த காரியம் நடந்தது, எனக்கு என்ன செய்யும், நடக்கும். மட்டுமல்ல, இயேசு உலகத்தை ஜெயித்தவர் அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ள சொன்னேன். இன்னும் இயேசு அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, பிரச்சனை வரும்பொழுது நாம போய் நிற்கிற முதல் நபர் யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ரோல் மாடல் அவரா இருக்கணும், அவரை பின்பற்றணும், அவருடைய பாத சுவடுகள்ல நடக்கணும் அப்படிங்கிறதுதான் போன வாரத்துல நம்ம தியானிச்ச காரியம் முதல்ல. சரிங்களா? ரெண்டாவது காரியம் என்ன தியானிச்சோம்? ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமாகிய கேடகம், ஆண்டவர் தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்துல எல்லாவற்றுக்கும் மேலானது என்ன அப்படின்னா விசுவாசமாகிய கேடகம். நம்முடைய விசுவாசத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம்? நீங்க பல வருஷம் விசுவாசியா நம்ம இருக்கலாம், சரிங்களா? குடும்ப பின்னணியங்களே கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம். விசுவாசத்துல நீங்க பயங்கரமான ஆளா இருக்கிறான். ஆனா நம்முடைய விசுவாசத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நம்முடைய விசுவாசத்தை இந்த பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை பயன்படுத்தணும். பொல்லாங்கண்ணியையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இந்த ஷீல்டை நம்ம பயன்படுத்தணும். விசுவாசம் என்கிற ஷீல்டு, கேடகம். போர்ல கேடயத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? எதிரி தாக்க வந்து அப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, விசுவாசத்தை ஓரமா வச்சுட்டு ஆண்டவரே அடிக்கிறான், ஆண்டவரே அடிக்கிறேன், என்னை தாக்குறான், என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறோம். சரிங்களா? மூணாவது என்னன்னா பயப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தியானிச்சோம். சரிங்களா? நாம செய்ய வேண்டிய பங்கை குறித்து போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம். பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தியானிச்சோம். இன்னைக்கு இந்த பலவிதமான சோதனையின் காலங்கள் மத்தியில தேவன் நம் வாழ்க்கையில கிரியை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் தியானிச்சாலும், இன்னொரு பக்கம் கர்த்தர் என்ன செய்கிறாருங்கிறதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். பலவித சோதனைகளில் நாம் அகப்படும் பொழுது, ஐயா நான் இதெல்லாம் செய்யறேன், கர்த்தர் என்ன செய்கிறார்? கேள்வி வருதா? வரணும். ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் செய்யறேன், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறேன். பலவித சோதனைகள் அகப்பட்டாலும் ஆலயத்துக்கு போகிறது நான் விடல. பலவித சோதனைகளை நான் அகப்பட்டாலும், ஸ்தோத்திரம், என்னுடைய ஜெப அனுபவத்தை நான் விடல, ஆண்டவரோடு இருக்கிற உறவை விடல, அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் என்ன செய்யல, மாற்றிக்கொள்ளவில்லை, விலக்கி கொள்ளவில்லை. என் பலவித சோதனைகள் மத்தியில் நான் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன். கர்த்தர் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, அவர் என் கூட தான் இருக்கிறாராங்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன செய்கிறாரோ அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்காக தான். நீங்க மாத்திரமே இந்த பலவித சோதனைகள், இந்த பாரங்களை சுமக்கிறது போல சில சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கலாம். நான் மட்டும்தான், நான் தான் இதை செய்யறேன், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த காரியங்களை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான். உங்களுடைய என்னுடைய உபத்திரவ காலங்களில் கிரியை செய்யும் தேவன் என்கிற காரியத்தை இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனைகளை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நம்மை உடைக்கிறதற்கு அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுக்காக. கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தேவன் நம்மளை சில சூழ்நிலைகள் ஊடாக நடத்துகிறார். இந்த புதிய வருஷ ஆராதனையில் நான் சொன்னேன், இந்த வருஷம் தேவன் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுக்காக நம்மை சில சூழ்நிலைகள் வழியா நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் முடிவுல அநேகர் சாட்சி சொல்லணும். ஆரம்பத்துல, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை விட இந்த முடிவுக்குள்ளாக என் விசுவாசத்துல நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொல்றதை விட எது தேவ நாமத்துக்கு மகிமை அப்படின்னா, என் விசுவாசத்துல நான் வளர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நான் இன்னும் பலப்பட்டிருக்கிறேன், அசைக்கப்படாத நிலைமையில் இருக்கிறேன் என்று சாட்சி சொல்வீர்களானால், வேத அறிவுல நான் வளர்ந்திருக்கிறேன், ஆத்துமாதாயம் செய்கிறதுல நான் வளர்ந்திருக்கிறேன் நீங்க சொல்வீங்கன்னா, அது தேவ நாம மகிமைக்கு ஏதுவான சாட்சியா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும்பொழுது இது தேவன் நம்மோடு கூட இல்லாததினுடைய அறிகுறி அல்ல.
சில கஷ்டங்கள் பாடுகள் வழியா நம்ம போகும்போது தேவன் நம்ம கூட இல்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குதோங்கிற அந்த அறிகுறி கிடையாது. நம்ம நல்லா அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். நான் அதனாலதான் சொன்னேன், ஸ்தோத்திரம், ஆடு சில நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்க நேர்றத அவர் என்ன பண்றார்? மேய்ப்பன் அனுமதிக்கிறார். போட்டோம், போ, அந்த வழியா போ, இதுவும் உனக்கு தேவையா இருக்குது, உன் விசுவாசம் உன் நம்பிக்கை என் மேல வரும்படி இதுவும் உனக்கு தேவையா இருக்கு. நம்ம பின்னால அதை தியானிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். துன்ப நேரங்கள்ல, நம்முடைய பாடுகள் நேரங்கள்ல கர்த்தர் ஏதோ வல்லமையற்ற ஒரு கடவுள் போல அமைதியா இருக்கிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர் அல்ல, செயல்படாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் கண்கள் இருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, வாயிருந்தும் பேசாத, செயல்படாத, உயிரற்ற ஒரு தெய்வம் அல்ல. அவருடைய பிள்ளைகள் பாடுகளுக்குள்ள போகும்பொழுது அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனா தேவன் ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இதை அறிந்து வைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி, நான் அதனாலதான் சொல்றேன், நாம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் போல, நான் தான் இதை சுமக்கிற, ஆண்டவரே என்ன ஏன் இந்த மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கிறோம். ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம விசுவாசிகள் ஒன்றை ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த பாத வழியா நான் நடந்துட்டு இருக்கிறேன்னா எனக்காக கர்த்தர் மறைவிடத்துல ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது எங்க போய் இந்த பாதை நிறுத்த போகுதுன்னா அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைக்கு நேரா என்னை கொண்டு போய் சேர்க்க போகுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். என் உபத்திரவ காலங்கள்ல கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய சந்தோஷமான நேரங்கள்ல மாத்திரம் இல்ல, என்னுடைய ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கு அப்படிங்கிற நேரத்துல மாத்திரம் அல்ல, என்னுடைய உபத்திரவ காலங்கள்ல, வேதனையின் காலங்கள்ல, என்னால செயல்பட கூட முடியாத காலங்களில் கூட கர்த்தர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் ஏதோ ஒரு இடத்துல கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள தேவையா இருக்குது. இப்ப தேவன் செய்கிற கிரியைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில? இது முதலாவது நம்ம தியானிக்கணும். ஒரு 5 காரியம் இருக்கு. நான் வேகமா சொல்றேன், ரொம்ப சுருக்கமா சொல்வேன், வேகமா நான் சொல்றேன். நீங்க அதை நல்ல கவனமா கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம், தேவன் செய்கிற கிரியை என்ன அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் போதும். முதல் விஷயம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன? பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது, பல பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல, நண்பர்கள் மூலமாக, இப்படி பல விதங்கள்ல நெருக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது முதல் விஷயம், தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வேதனைகளோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை அருளுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல எங்க போனாலும் காயங்கள், எங்க போனாலும் மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் காயப்படுத்துகிறவைகள், மனுஷனுடைய செய்கைகள் நம்மை காயப்படுத்தக்கூடியவைகள், நம்மை விழத்தள்ளக்கூடிய காரியங்கள், சோர்ந்து போக செய்கிற காரியங்கள் இந்த உலகத்துல பெருகி இருக்குமானால், சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் சொல்றாரு, உபத்திரவங்களில் அகப்படுகிறவர்களுக்கு தேவனால் அருளப்படுகிற ஆறுதல். இன்னைக்கு நம்ம ஆறுதலுக்காக எங்கெங்க ஓடுறோம் சொல்லுங்க? ஆறுதலுக்காக யார் யாரை தேடி போறோம் சொல்லுங்க? என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லுங்க? ஒரு குடிகாரனுக்கு ஆறுதல் எது அப்படின்னா போதை. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆறுதலுக்கு என்று ஒவ்வொரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்களுக்கு சீரியல் ஆறுதல். என்ன சீரியல்? இந்த சீரியலை பாக்குறதா எனக்கு கொஞ்சம் என்னவா இருக்கு, ஆறுதலா இருக்கு. ஸ்தோத்திரம். சிலருக்கு பழைய பாடல், எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு கேட்டாலே இவங்க என்ன ஆயிடுவாங்க, போச்சு அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அப்படி அதுதான் ஆறுதல். இப்படி உலகத்துல பல விதங்கள்ல ஆறுதலை தேடி ஓடிட்டு இருக்கும் போது நாம் ஒரு காரியத்தை யோசிச்சிருக்கிறோமா? எனக்கு ஆறுதல் இந்த உலகத்தில் இருந்து வராது, எனக்கு இந்த உபத்திரவத்தின் மத்தியில எனக்கு ஆறுதலை தருகிறவர் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே, அவரால் வருகிற ஆறுதல் மாத்திரம் எனக்கு போதும். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை எத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம், கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எல்லாமே என்ன உடைக்கிற காரியங்கள், எல்லாமே என்ன உருவ குத்துற வேதனைகள், எல்லாமே எங்க போனாலும் எனக்கு நெருக்கங்கள் தான், வேதனைகள் தான். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள்ல
நான் சந்தோஷப்படுவதற்கென்று ஒரு காரியம் கூட இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் இருக்கிறார், ஆறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சகல ஆறுதலின் தேவன். அவருக்கு நாமமே என்ன? சகல ஆறுதலின் தேவன். ஸ்தோத்திரம். ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து பேசாதீங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஆறுதலை உலகத்துல தேடிக்கொள்ளாதீர்கள். உலகத்தில் உண்டானவைகள் மூலமாக ஆறுதலை தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய உபத்திரவ காலங்கள், வேதனை காலங்கள், சில கைவிடப்பட்ட நேரங்கள், தனிமையான நேரங்கள், தேவை மிகுந்த நேரங்கள், கடன் பாரங்கள் பாதை, அவமானங்களின் பாதை, இந்த வனாந்திர பாதையில நீங்க போகும்போது நமக்கு ஆறுதலை எங்க எதிர்பார்க்கணும்? தேவனால் எனக்கு அருளப்படுகிற ஆறுதல். ஆண்டவரே, நீங்க என்ன ஆறுதல் படுத்துங்கப்பா. இந்த வேதனைகள் பெற்ற பிள்ளைங்க நம்மள ஆறுதல் படுத்த தவறலாம். கூட இருக்கிறவங்க, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ பெற்றோரோ நண்பர்களோ யாரு நம்மளை ஆறுதல் படுத்த தவறலாம். யோபுவுக்கு ஒரு 4 நண்பர்கள் வந்தாங்க பாருங்க. அவனுக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும்னு வந்தாங்க. ஆறுதல் சொல்லணும். யோபுவோட நிலைமை எப்படி மாறிடுச்சு பாரு. அவன் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவன், ஆனா இன்னைக்கு அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு பாரு. வா போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். 4 பேர் வந்தாங்க. அவனுக்கு ஆறுதல் சொன்னதை விட அவன் காயத்தை இன்னும் குத்தி என்ன பண்ணிட்டாங்க? பெருசாகிட்டான். ஸ்தோத்திரம். கடைசியில யோபு சொல்ற வார்த்தை என்ன? நீங்க எல்லாம் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. உலகம் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள் உலகத்துல இருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருவரே நமக்கு ஆறுதல் தருகிற தேவனா இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் உண்டாகும். இன்னைக்கு உலகத்துல ஆறுதலை தேடாதீர்கள், மனிதர்களிடத்துல ஆறுதலை தேடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஆறுதல், தேவ பிள்ளைகளுக்கு ஆறுதல் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் உண்டாகிறதுங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், நீங்க என்ன ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஆறுதலுக்காக ஒரு காரியம் கூட இல்லை அப்படின்னா தேவ சமூகம் இருக்கு, நீங்க என்ன ஆறுதல் படுத்துங்க என்று கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் அப்படி நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா, நீங்க என்ன துன்பங்கள்ல இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்களுக்குள்ள நீங்க சிக்கி இருந்தாலும் அதுல இருந்து உங்க மனதை கர்த்தர் ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவார். ஏன் இன்னைக்கு மனசுல குழப்பம், பிரச்சனை அதிகமான உடனே நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போதும் அதுதான் ஓடுது, சமைச்சாலும் அதுதான் ஓடுது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியில சமையல் கோளாறாகி எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமையாயிடுது. ஸ்தோத்திரம். ரசம் என்னவா மாறிடுது? விஷமா மாறிடுது. ஸ்தோத்திரம். ரசம் சிரிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவா அது என்னவா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமையல் அது கூட போயிடுது. வேலை செய்ய வேண்டிய வேலையில கவனம் செலுத்த முடியல, குடும்ப காரியங்கள்ல கவனம் செலுத்த முடியல, மனதுக்குள்ள போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, சிந்தனையில போராட்டம், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன? நமக்கு தேவனால் அருளப்படுகிற ஆறுதலை நம்ம நோக்கி போகல. அந்த தேவனால் அருளப்படுகிற ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம அதை அடையல அப்படிங்கறத அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தருகிற அந்த ஆறுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க எவ்வளவு துன்பத்தின் ஆழத்துல இருந்தாலும் சரிதான், உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளது. உங்க மனதை அதுக்குள்ள போக விடாம அதுல தூக்கி எடுத்து ஒரு சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுக்கிறது தான் தேவன் தருகிற ஆறுதல். அந்த வார்த்தையில பவுல் அழகா சொல்றாரு, தேவனால் எனக்கு அருளப்படுகிற ஆறுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஆறுதலினாலே அடுத்து வேற யாராவது உபத்திரவத்துல அகப்பட்டிருந்தா அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஆறுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பாத்திரத்துல தேவை இருக்கு. இப்ப இந்த பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை நிரம்பணும்னா அந்த பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி வழிஞ்சு அடுத்த பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துல நிரம்புது. ஸ்தோத்திரம். அதை போல பவுல் சொல்றாரு, அவராலே எனக்கு கிடைக்கிற ஆறுதலினாலே, எனக்குள்ள அந்த ஆறுதல் நிரம்பி வழிகிறதுனால நான் என்ன பண்றேன்? என் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆறுதல் என்ன பண்றேன்? நான் கொண்டு போறேன் அப்படிங்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆறுதல் உங்களை நிரப்புறது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இன்னும் உங்க பக்கத்துல இருந்து புலம்பி கொண்டிருக்கிற, முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நிரப்போம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை நிரப்போம். உங்கள் நண்பர்களை நிரப்போம். தேவன் தருகிற ஆறுதல் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆறுதல் நம்மளுடைய லைஃப்ல இருக்குதா? தேவன் தருகிற இந்த ஆறுதலை நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பாருங்க, சங்கீதம் 94:19 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 94:19. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகை. தாவீதோட அனுபவங்களை சங்கீதங்கள் எழுதி வச்சிருக்கிறார். அவர் ஏதோ சும்மா பாட்டு எழுதிட்டு போகல, ஒடுக்கப்பட்டேன், துரத்தப்பட்டேன் அப்படின்லாம் எழுதல. அவர் என்ன சொல்றாரு?
என் உள்ளத்துல விசாரங்கள், வேதனைகள் பெருகும் போது, ஸ்தோத்திரம், விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே. தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்ற மனுஷன் தாவீதால எப்படி இவ்வளவு காரியங்களை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது, எவ்வளவு ஜெயம் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஆறுதல். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாவீது உடஞ்சி சோர்ந்து உட்கார்ந்தது, எழுந்து போனான். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான், ஆனாலும் உட்காரலை. அடுத்து போய் ஆண்டவரை என்ன செய்யணும்னு கேட்டான். ஏன் அப்படின்னா தேவன் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே. ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியாவை குறித்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், எலியாவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம சிக்கி தவிப்பதை ஒரு நாள் விரும்பவே இல்லை. நம்ம என்ன சொல்ல, பாதை தெரியாம திக்குமுக்காடி நிக்கிறத ஆண்டவர் ஒரு நாள் விரும்புறது இல்லை. திகைச்சு போய் நிக்கிறத ஒரு நாள் விரும்புறது இல்லை. நமக்கு அதன் மத்தியில ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. இதை குறிச்சு பார்ப்போம். பாருங்க, எலியா இந்த பிரச்சனை அவருக்கு ஒரு பாடு வருது. பயந்து போய் சூறை செடி கீழே போய் படுத்து சோர்ந்து, ஆண்டவரே போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய தடவை நம்ம அப்படிதான் பண்றோம் ஜெபம். போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு. ஸ்தோத்திரம். எலியாவை ஆண்டவர் கோபத்தோட வந்து மீட் பண்ணல. எலியாவை ஆண்டவர் கோபத்தோட மீட் பண்ணாரா? எலியாவை வந்து சந்திக்கிறார் ஆண்டவர். எப்படி சந்திக்கிறாரு? தட்டி எழுப்புறார். எலியாவே எழுந்துரு, சாப்பாடு கொண்டு வந்திருக்க, என்ன பண்ணு, சாப்பிடு. அவன் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டான். எப்போ ஆண்டவர் என் ஜீவனை எடுப்பீங்க, நான் தூங்கிட்டு இருக்கே எடுத்துருங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த எலியாவை தான் மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்புறார். கோபம் வரல ஆண்டவருக்கு. எலியாவுக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்துல எலியாவுக்கு தேவன் கோபம் உள்ளவரா, எரிச்சல் உள்ளவரா வெளிப்படல. பாடுகள் மத்தியில வேதனையை சந்திச்சு சோர்ந்து போயிருந்த எலியாவுக்கு கர்த்தர் சமாதானமா, ஒரு சாந்தமா வந்து அவனை பலப்படுத்துறத கர்த்தர் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்துற. ஸ்தோத்திரம். எழுந்து நட, உனக்கு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன்னை குறிச்சு நான் வச்சிருக்கிற திட்டம் மிகப்பெரியது. எலியாவே, நீ என்னடானா எப்போ சாவேன்னு கேட்டுட்டு இருக்கிறிய? இந்த பிரச்சனைக்காண்டியா நீ சாகணும்னு நினைச்ச? இந்த ஏசபேலுக்காண்டியா நீ சாகணும்னு நினைச்ச? அவளுடைய வார்த்தையை கேட்டா நீ சாகணும்னு நினைச்ச? நான் உங்களை தான் சொல்றேன். நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம் கர்த்தர் சிரிப்பார். இந்த மனுஷன் பேசுனதை கேட்டா நீ சாகணும்னு நினைக்கிற. நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் மிக பெருசு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மள நினைச்சா நமக்கே சிரிப்பா இருக்கும். அட பாவி, இவன் பேச்ச கேட்டா நம்ம சாகணும்னு நினைச்சோம். இந்த பிரச்சனைக்காண்டியா என் வாழ்க்கை போதும் முடிச்சுக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நமக்கே சிரிப்பு வரும். கர்த்தர் நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவை தேவன் தேடி போய் என்ன பண்றாரு? அவனுக்கு பலப்படுத்துறார். அவனோடு கூட கோபமா ஆண்டவர் பேசல. ஏன் என்ன இப்படி பண்ற எலியாவே அப்படின்னு டென்ஷனா ஆண்டவர் பேசல. சாந்தமா அங்க இடைப்படுறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைய ஸ்தோத்திரம் வசனங்கள் இருக்கு. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் வேகமா. ஏசாயா 51:3. ஸ்தோத்திரம். அபாந்திரமும் பாழான ஸ்தலங்களும் போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் ஆறுதல் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவரா இருக்கிறார். 12வது வசனம். ஆண்டவர் சொல்றார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். துன்பத்தின் பாதையில நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் வேத பகுதிகள் இருக்கு, நீங்க குறிச்சுக்கோங்க. 19வது வசனம், 51வது 19வது வசனம், 52வது ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனம், 57வது அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திரம். இன்னும் இது போல நிறைய இருக்கு. மத்தேயுவிலே இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். முதல் காரியம் தியானிச்சோம். 2வது காரியம், தேவன் செய்கிற கிரியை என்ன? வேகமா நான் போறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 39
20-21. ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், உபத்திரவங்கள் மத்தியில யார் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில சந்தோஷமான நேரங்களை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்முடைய பிரச்சனைகள் பாடுகள் வரும்பொழுது நம்மோடு கூட இருப்பதில்லை. சந்தோஷம் படும்பொழுது அநேக சொந்தக்காரங்களை வீட்டுல கூப்பிட்டு அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சந்தோஷத்துல பங்கெடுக்கிற நபர்கள், நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் உபத்திரவங்கள் பாடுகள் வழியா போகும்போது அதை யாரும் இருக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு வருகிற பிரச்சனைகளை யாரிடத்திலையும் ஷேர் பண்ண கூட முடியாத நிலைமைகள், யாரிடத்திலையும் சொல்ல முடியாத நிலைமை, சொந்தக்காரங்கள்ல சொந்த குடும்பத்தினரிடத்திலேயே ஷேர் பண்ண முடியாத காரியங்கள், மனதுக்குள்ள வைத்து புழுங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், அழுது கொண்டிருக்கிற உடைந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதனை நினைக்கும் போது அப்படியே இருதயத்தை உருவ குத்துறது போல இருக்கும். இதன் மத்தியில யார் என்னோடு கூட இருக்கிறார், யார் என் வேதனையை பகிர்ந்து கொள்ள, யார்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள, யார் எனக்காக மறு உத்தரவு கொடுத்து நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஆனா கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர், நம்மோடு கூட நடக்கிறவர் கர்த்தர். இந்த உபத்திரவத்தின் பாதையில, பாடுகளின் பாதையில, பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு அந்த பாதையில நம்ம கடந்து போகிறவர்களா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட நடக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகல, நம்மை கைவிடவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். பல சிறைச்சாலை அனுபவங்கள், யோசேப்புடைய வாழ்க்கை யோசிப்பாரு. ஸ்தோத்திரம். அதை கொஞ்சம் பின்னால பார்ப்போம். நம்ம வேதனையில நம்மோடு கூட யாரும் இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, பிரச்சனைகள் தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியாது. பிரச்சனை எவ்வளவு நாள் வரட்டும், எவ்வளவு நாள் பெருகட்டும், ஆனா அது ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியாது. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம். அதனாலதான் யோசேப்பு வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருந்தது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஸ்தோத்திரம். கடைசியில போய் சிறைச்சாலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்பவும் இந்த பிரச்சனையின் மத்தியிலையும் தேவ பிரசன்னம் அவரை விட்டு விலகவே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்றேன், நீங்க கடந்து போகிற பாதைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைஞ்ச பாதையிலையும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க அதை உணர்றீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த நாள்ல உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையோடு இந்த ஆராதனைக்கு வந்தீங்களோ, என்ன வேதனையோடு வந்தீங்களோ, என்ன எதிர்பார்ப்போடு நீங்க வந்தீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சந்தோஷமான நேரங்கள்ல நாம் கர்த்தரை நெருங்கும் போது, நம்முடைய உபத்திரவ காலங்கள்ல கர்த்தர் நம்மிடத்தில் நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், இல்லைன்னா விட்டுடுவார் அப்படின்னு. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்முடைய நல்ல சந்தோஷமான நேரத்துல கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு தேடுறோம், எல்லாம் சமாதானமா இருக்கிற நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நெருக்கம், நாம் அந்த நேரத்துல கர்த்தர்கிட்ட நெருங்கி வந்தோமானால், நம்ம நெருக்கப்படுகிற காலங்கள்ல கர்த்தர் நமக்கு நெருங்கி வருவார். நம்ம அப்போ கோட்டை விட்டுட்டு நெருக்கம் வந்தா மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே, நெருக்கம் வந்தாதான் ஆண்டவரே ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா இன்னும் யோசிச்சுக்கோங்க. ஆனாலும் கிருபை உள்ளவர் நிறைய தடவை நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23:4 நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை அதிகமா நீங்க மனசுல வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானாலும், பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானாலும் நீர் என்னை கைவிடாதவர், நீர் என்னை விட்டு விலகாதவர். என் பிரச்சனையை கண்டு எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும் கர்த்தாவே நீர் என்னை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க, விலக மாட்டீங்க, என் கூடவே இருப்பீங்க ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும்
மறந்துடக்கூடாது. அதை அறிக்கை செய்யாம நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாருமே இல்ல, கர்த்தரும் என்னை கைவிட்டார். சீயோன் அப்படிதான் சொல்றதா வேதம் சொல்லப்பட்டிருக்கு. சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்வானேன். என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை மறந்தார். நிறைய தடவை நமக்கு அப்படிதான் தோணுது, கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ, நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஏன் அமைதியாவே இருக்கிறார், ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள்ல வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை, பயப்படக்கூடிய சூழ்நிலை, சும்மா ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லல, பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன்னோடு கூட போராடுகிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், ஸ்தோத்திரம், இவங்க எல்லாரையும் நான் இல்லாமல் போக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. பிரச்சனை எவ்வளவு தீவிரமானாலும், ஸ்தோத்திரம், அதிகமாகிக்கிட்டே இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் தேவ ஜனத்தை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் போன வாரம் ஸ்தோத்திரம் 3வது பாயிண்ட் அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, பயப்படக்கூடாது. ஏன்? என்ன பிரச்சனை அதிகமானாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்றார் நான் உன் கூட இருக்கிறேன். 2வது பாருங்க, அதுலயே 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 41:12, கர்த்தராகிய நான் சொல்றேன், உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடிச்சு உனக்கு சொல்றேன், நான் உனக்கு என்ன பண்றேன்? துணையா இருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் மத்தியில நமக்கு துணையா யாரு இல்லைன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, வலது கையை பிடிச்சு நான் உனக்கு என்ன பண்றேன்? துணையா இருக்கிறேன். உங்க தனிமையின் நேரங்கள், உங்களுடைய தனிமையை குறிச்சு நீங்க தனிமைன்னு சொல்றது, உதவி செய்ய வல்லமை உள்ளவர்கள், உதவி செய்ய திராணி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க? நம்ம கூட இருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, வலது கையை பிடிச்சு நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார், நான் உன் கூட இருக்கிறேங்கிற. நான் அடுத்த பகுதிகள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு. பூச்சி சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சி, இந்த சிறு கூட்டம் சொல்லுது, ஆண்டவரே மலை போல பிரச்சனை, இந்த பூச்சியால என்ன செய்ய முடியும்? எனக்கு பலன் இல்ல, என் பலத்துக்கு மிஞ்சின காரியம் இது, என்னால முடியுமான்னு தெரியல அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், நான் உன் கூட இருந்தா நீ என்ன செய்வ? ஜெயம் எடுப்ப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரத்துல கடைசியில ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஏதோ இந்த குறிப்பிட்ட நாட்கள் அல்ல, அவர் சொல்றாரு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட. இத சொன்னவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாத்தவே மாட்டேன், அது ஒளிஞ்சு போகவே போகாதுன்னு இருக்கிறேன். நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறத அனுபவிங்க. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறத அனுபவிங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தேவ பிரசன்னத்தை விட்டு உங்களை விலக்கல, தேவ பிரசன்னத்தை உங்களை விட்டு அகற்ற முடியாது, தேவ பிரசன்னத்தை விட்டு உங்களை தூரப்படுத்த முடியாது. சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்கள் குடும்பத்தை விட்டு வேணா பிரச்சனைகள் உங்களை பிரிக்கலாம், ஆனால் தேவனை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. பவுல் சொல்றாருல, எது என்ன பிரிக்க முடியும்? உபத்திரவம், வியாகுலம், பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, எதுவும் என்ன பிரிக்க முடியாது இயேசுவை விட்டு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு என்ன பிரிக்க முடியாது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் இருக்குதா? அந்த ஒரு நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது காரியம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும்.
பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பாருங்க, அன்னாளுடைய அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அதை விளக்கி சொல்ல டைம் ஆயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அன்னாள் தன்னுடைய ஸ்தோத்திரம் பெனினாளுடைய வார்த்தைகளால அவள் ஒடுக்கப்படுகிறாள். அவள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை, ஸ்தோத்திரம், ஒடுக்கப்படுறா, வேதனை, காரியங்கள், குழந்தை இல்ல, அவள் நிந்திக்கப்படுகிறாள், தூஷிக்கப்படுறா, வேதனையோடு பாடுகள் மத்தியில இருக்கும் பொழுது போய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்றா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, தேவ சன்னிதானத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். அவர் இருதயத்துல இருந்த வியாகுலத்தெல்லாம் மனுஷங்க கிட்ட போய் ஊற்றவில்லை. கணவன் வந்து ஆறுதல் சொல்றான், அநேக பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு. ஆனால் அவளுடைய இருதயம் அதுல ஆறுதல் ஆகல. அவள் இருதயம் எங்க ஆறுதல் ஆகுது அப்படின்னு சொன்னா, தேவ சன்னிதானத்துல அவளுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கும் போது ஏலி வந்து அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு என்ன செய்வாரு? அருளி செய்வாராக. மூணாவது காரியம், உபத்திரவத்தின் பாதை மத்தியில தேவன் செய்கிற கிரியை என்ன? அவர் தருகிற வாக்குத்தத்தங்கள், அவர் தருகிற வார்த்தைகள். அது வரைக்கும் யாரு சொல்லியும் ஆறுதல் அடையாமல் இருந்த அன்னாளுடைய இருதயம் தேவ சன்னிதானத்துல தன் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கும் போதே அவர் சமூகத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் பிறக்குது. அன்னாள் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவளுடைய முகம் துக்கமுகமா இருக்கவில்லை. அவளுடைய துக்கம் அப்படியே மாறுது. உபத்திரவத்திலிருந்து வெளியில வர்றா. இன்னைக்கு உபத்திரவத்திலிருந்து வெளியில வரணும்னு சொன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் தேவை. ஸ்தோத்திரம். உபத்திரவங்களின் மத்தியில நாம் யாருடைய வார்த்தைகளை கேட்க விரும்புறோம்? கஷ்ட காலங்கள் மத்தியில யாருடைய ஆலோசனைகள் நம்ம கேட்க விரும்புறோம்? நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தினர், யாரோ ஒருத்தர், நம்ம நேசிக்கிற ஒரு நபருடைய வார்த்தைகளை கேட்க விரும்பிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களோட பேசணும், அவங்க வார்த்தையை கேட்கணும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஊழியர் பாடுறார், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். நீங்க நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். பாடுறாரு பாருங்க, தாவீது சொல்றாரு. சங்கீதம் 119வது சங்கீதம் 49, 50. யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 49வது வசனமோ 50வது வசனமோ. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமா இருக்குதா? என் உபத்திரவ காலத்துல நீர் என்னோடு பேசி என்னை நம்ப பண்ணின உம்முடைய வாக்குத்தத்தங்களை அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. என் உபத்திரவ, என் சிறுமையில அதுவே எனக்கு ஆறுதல் என்று தாவீது சொல்றார். என் உபத்திரவ காலத்துல, என் சிறுமையில, என் வேதனைகள்ல உம்முடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் தான் எனக்கு ஆறுதல். இன்னைக்கு நம்ம யார் யாரோ சொல்ற வார்த்தைகளை கவனமா கேட்கறதுக்கு நினைக்கிறோம், ஆலோசனைகளை கேட்க விரும்புறோம் உபத்திரவங்கள் மத்தியில. ஆனா உபத்திரவத்தின் பாதையின் மத்தியில தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதிகமா நீங்க அவரை அனுபவிக்க முடியும், அதிகமா அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிப்பிக்குள்ள முத்து உருவாகிற கதை. ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே சிப்பிக்குள்ள இருக்கிற நத்தை வந்து அப்படியே சும்மா இருந்து அப்படியே சிப்பிய முத்தை உருவாக்காது. இந்த முத்து உருவாகணும்னா சிப்பிக்குள்ள இருக்கிற நத்தைக்குள்ள மணல் போயிருமா. இந்த மணல் இருந்து நத்தை அழுத்தி கொண்டே இருக்குமா. அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும் நமக்கு தெரியும், அதோட மாம்சம். அது அழுத்தி கொண்டே இருக்குமா. இது அழுத்த அழுத்த நாளடைவுல என்ன ஆகுதுன்னா அதுவே அப்படியே ஒரு திரவம் சூழ்ந்து அப்படியே என்ன ஆகணும், முத்துவா மாறும். இன்னைக்கு இதே போலதான் பிரச்சனைகள் அழுத்த 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 முத்து போல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிறந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றது வாக்குத்தத்தங்கள்னா நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது.
எது? டெய்லி காலையில ஒருத்தர் வாக்குத்தத்தம் பேசுவார். நம்ம காலையில கேட்கும் போது அது ஞாபகத்துல, ஓ அல்லேலூயா, கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு அழகா என் கூட பேசினார் அப்படின்னு வெளியில போன உடனே அதுவும் என்ன செஞ்சிடும்? வெளியில போயிடும். வீட்டை விட்டு வெளியில போனா வெளியில போயிடும். யூடியூபை விட்டு வெளியில வந்தா வெளியில போயிடும். அத சொல்லல, வாக்குத்தத்தமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய. ஸ்தோத்திரம். அது நீங்க அப்படி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு இந்த காரியம் இப்படி ஆயிரும், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். ஆனா நான் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் உங்க இருதயத்தின் ஆழத்துல பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் உங்கள் இருதயத்தின் ஆழத்துல இருந்து என்ன செய்யாது? விலகி போகவே செய்யாது. நீங்க நடந்தாலும், நின்னாலும், படுத்தாலும், ஜெபம் பண்ணாலும் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துல, பிரச்சனையின் ஆழத்துல நீங்க போகும்போது கூட, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கும் போது கூட இந்த வார்த்தை உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதுதான் நடக்கும். இந்த சூழ்நிலையை பார்க்காத, இந்த போராட்டத்தை பார்க்காத, நான் உனக்கு என்ன சொன்னேன் அதுதான் நடக்கும். இந்த வார்த்தை உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ற வாக்குத்தத்தத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. வித்தியாசம் இருக்கு நான் சொல்ற வாக்குத்தத்தத்துக்கு. எது சூழ்நிலைகள் அப்படி இப்படி, இந்த வாக்குத்தத்தம் எடுபடவே எடுபடாது இருதயத்தின் ஆழத்துல இருந்து. கர்த்தர் உங்களோடு கூட இதுதான் உங்க கூட பேசினாருங்கிற அந்த திட்டமும் தெளிவுமான வாக்குத்தத்தம் உங்க இருதயத்துல இருக்குமானால், உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், உங்க இருதயத்தின் ஆழத்துல அது பேசிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலை எல்லாம் நம்பிக்கையே இல்லை, இது நடக்காது, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லா காரியங்களும் சொன்னாலும் உள்ள வாக்குத்தத்தம் பேசும், இல்லை என் கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். நம்மை ஊன்ற கட்டக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஆண்டவரே. நான் என் பிரச்சனைகளை கண்டு உடைக்கப்பட்டேன், என் பிரச்சனைகள் நிமித்தமா நான் சோர்ந்து போனேன். ஆண்டவரே, மரித்தால் நல்லா இருக்கும் நான் சொல்ற நிலைமையில் என்னுடைய பிரச்சனையின் ஆழத்துக்குள்ள போனேன். ஆனா உங்களுடைய வாக்குகள் என்ன பண்ணுது? உயிர்ப்பித்தது. எனக்கு ஜீவனை கொடுத்தது உங்களுடைய வார்த்தை தான். உங்களுடைய வசனம் என் மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தா என் துக்கத்திலே நான் அழிஞ்சிருப்பேன். இதே தாவீது சொல்றாரு. அப்போ கஷ்ட காலங்கள்ல தேவன் தருகிற வாக்கு தத்தத்தை எதிர்பார். தேவன் பேசுகிறார், கிரியை செய்கிறார். ஆனா அவர் வாக்குத்தத்தம், நான் ஏன் சொல்றேன்னா, இது ஏன் அவருடைய கிரியைகள்ல ஒன்னா சொல்றேன்னா, அவர் வாக்குத்தத்தம் செய்துட்டா செய்ததுதான். அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? மாற்றிக்கொள்ள மாட்டார். எந்த சூழ்நிலைக்கும் அதை மாற்றி போட அனுமதி கொடுக்கிறது கிடையாது. எந்த மனுஷனோ எந்த அதிகாரமோ அவருடைய வாக்குத்தத்தங்களை மாற்றுகிறதற்கு அதிகாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் அவர். வார்த்தையில் அதிகாரம் உடையவர் அவர். அவர் வாக்குத்தத்தம் செய்தால் செய்ததுதான், அது நிச்சயம் நடந்தே தீரும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த வாக்குத்தத்தம் என்ன? இருதயத்தின் ஆழங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனை தற்காலிகமானது, ஆனா அதன் மத்தியில தேவன் தருகிற வார்த்தை வாக்குத்தத்தமானது, நிரந்தரமானது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்களுக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல பாருங்க, யாரும் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், விடுதலையை வாக்குத்தத்தம் செய்கிறார். வேணா டைம் ஆயிடுச்சு, நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு விடுதலையை வாக்குத்தத்தம் செய்கிறார். விடுதலையை மாத்திரமல்ல, கானானை வாக்குத்தத்தம் செய்கிறார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துல. இப்போ எகிப்துல எங்க இருக்காங்க? பாலைவனத்துல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எகிப்துல எப்படி இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விடுதலையும் தரேன், பாலும் தேனும் ஓடுற இதை விட ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்குள்ள உன்னை சுதந்திரமா கொண்டு போக போறேன். எப்படி ஆண்டவரை முடியும்? நாங்க அடிமையா இருக்கிறோமேன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தால் அதை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷங்க வாக்கு செய்தால் தடைகளை காமிச்சு வார்த்தையை மாற்றிக்கொள்வார். ஐயா என்னால முடியலையா, வாக்கு பண்ண உண்மைதான், ஆனா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, வாக்குத்தை மாத்திடுவாங்க. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்துட்டார்னா எத்தனை தடைகள் வேணாலும் வரலாம், ஆனா வார்த்தையை காரணம், இப்ப நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கு அவளை ஏமாற்ற முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது, அதனால அந்த தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு என் வார்த்தையை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காரியம். ஆனா நம்முடைய நம்பிக்கை மனுஷங்க வார்த்தையில தான் போகுது. சரி, ரைட். 4வது காரியம் நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20 கடைசி பகுதி.
ஓகே, என்னாச்சு? அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க ஒடுக்கப்படுவீங்க, கைவிடப்படுவீங்க, எல்லாராலையும் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் கடைசியா சொல்றாரு, நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்றார். 4வது காரியம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய உபத்திரவத்தின் காலங்கள்ல நம்முடைய தீமைகளை, நம்ம படுகிற பிரச்சனைகள், நம்ம போகிற பாதையினுடைய வேதனைகளை தேவன் நன்மையாய் மாற பண்ணுகிறார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். புலம்பல ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணுகிறார். சாம்பல சிங்கார களிப்பாய், சிங்காரமான அலங்கரிப்பாய் தேவன் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த உபத்திரவத்தின் மத்தியில நீங்க போகிற போது, பாடுகளின் மத்தியில போகும்போது அநேக காரியங்களை இழக்கலாம், அநேக மனிதர்களை நீங்கள் இழக்கலாம், அநேக விஷயங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க தியாகம் பண்ணக்கூடிய சூழ்நிலைமைக்கு நீங்க தள்ளப்படலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு, ஆமென், நமக்கு நேராய் வெளிப்படுகிறது, உங்களுக்கு நேரா வெளிப்படுது. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் தீமைகளை நன்மையாக மாற பண்ணுகிறவர். இந்த பாடுகள் எல்லாம் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15, 16 வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்து சிறுமைப்படுத்தி. சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பின்னாட்களை நன்மை செய்யும் பொருட்டு இந்த காரியத்தை தேவன் நன்மையா முடிக்கிறதுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இழந்து போனவைகளையும், இழந்து போன மனிதர்களையும், அநேக காரியங்களையும் குறிச்சு, நான் ஏன் இப்படி கைவிடப்பட்டேன், நான் ஏன் தனிமையா நிறுத்தப்பட்டேன், என் வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்தினுடைய தாக்கம், நான் கடந்து சென்ற பாதை, பாடுகளினுடைய தாக்கம் என் வாழ்க்கையில ரொம்ப கொடுமையானது நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு பதில் பிரதியுத்தரமா அவர் பேசுகிற வார்த்தை, அந்த இழப்புகள், அந்த தீமைகளை நீங்க சந்திச்ச, நீங்க கடந்து வந்த தீமைகள் எல்லாம் தேவன் நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 23வது அதிகார சங்கீதத்துல 4வது வசனம் நான் சொன்னேன், மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிற அனுபவம். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கடந்து வந்த உடனே அடுத்து என்ன வருது அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? அத உருவம் நடந்து வெளியில வரும்பொழுது கர்த்தர் அடுத்து எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துகிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியா போகும்போது கஷ்டம்தான், நெருக்கம் தான், பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான், வேதனை தான், இழப்புகள் தான். ஆனா அதை விட்டு வெளியில வந்த பிறகு, அதை தாண்டி கடந்து வந்த பிறகு இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை நீங்க பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற காரியங்களை நீங்க யோசிக்காதீங்க. போன வாரம் வாசிச்சோம், அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல இருக்கு, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானமாக எண்ணாமல் அதை சகித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த காரியத்தை பேசும்போது இவரை தொடாம இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிங்க, சொந்த சகோதரர்களால துரோகம். சின்ன பிள்ளைல அவங்க அம்மா அப்பா கூட, அவங்க அப்பா கூட கூடாரத்துல நல்ல வசதியா வாழ்ந்து கொண்டிருந்தார். பல வர்ண அங்கி அவங்க குடும்பத்துல வேற யாருக்குமே அவங்க அப்பா வாங்கி கொடுக்கல, யோசேப்புக்கு வாங்கி கொடுக்கிறார். ரொம்ப நேசத்துக்குரிய மகன். அப்படிப்பட்டதான ஒரு நேசத்துக்குரிய ஒரு அரவணைப்புல, ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரக்கூடிய நிலைமை. சொந்த சகோதரர்களே அவனுக்கு துரோகம் பண்றாங்க, அவனை கொலை செய்ய பாக்குறாங்க, வீண் பழி அவன் மேல விழுது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறான், பல வருஷங்கள அடிமையா அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கடைசியில் எங்க போயிட்டான்? சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான். இது எல்லாவற்றை கடந்தும் ஒரு நாள் வந்தது, தேவன் அவர் எங்க கொண்டு போய் வச்சாரு? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். சேர்ல உட்கார்றதுல தான்ப்பா நான் ராஜாவா இருப்பேன், ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் இங்க யார்கிட்ட தான் இருக்கும்? யோசேப்பு சொல்றதுதான். ஸ்தோத்திரம்.
யோசேப்பு சொல்றதான் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். இப்போ சகோதரர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் அதை விவரித்து சொல்லல, சகோதரர்கள் எல்லாம் தேடி வந்து அவர் முன்னால நிக்கிறாங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 50வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோசேப்புடைய காலில் விழுந்து, ஐயா நாங்க உனக்கு அடிமைகள் அடிமாங்க. யோசேப்பு என்ன சொல்லுவா தெரியுமா? நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க எனக்கு நிறைய தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தரோ அதை எனக்கு இந்நாளில் நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற பண்ணினார். இது யோசேப்புக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். வெகு தீமைகளை மனுஷங்க செய்யலாம். இப்ப யோசேப்பை யோசிச்சு பாருங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன். இப்போ வரும் காலங்கள்ல யோசேப்பு இப்ப நல்ல நிலைமையில் இருக்கிறார். இதுக்கு பிறகு யோசேப்புடைய வாழ்க்கையில யாராவது ஏதாவது தீமை செஞ்சாங்கன்னா யோசேப்புக்கு கோபம் வருமா? ஏண்டா எனக்கே இவ்வளவு தீமை சரியா, உன் தலையை எடுக்கிறேன் பாரு, நினைச்சா தலை எடுக்க முடியும். ஆனா எனக்கே இவ்வளவு தீமை துரோகம் சரியா, உன் தலையை எடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரவே வராது. நான் நினைக்கிறேன், நான் தியானிச்சது என்ன அப்படின்னா, இனி எத்தனை பேர் தீமை செஞ்சாலும் யோசேப்பு சந்தோஷப்படுவார். ஏன்? என் கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் வேணாலும் எனக்கு தீமை செய்யுங்கய்யா, என் கர்த்தர் அதை எனக்கு நன்மையா மாற பண்ணுவார். நான் நேசிக்கிறவங்க கூட எனக்கு அகைன்ஸ்டா மாறலாம், என் கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. இன்னைக்கு நான் கடந்து போகிற அந்த பாதை தீமையான காரியங்களா இருக்கலாம், தேவன் எனக்கு ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா தேவன் மாற்றி கொடுப்பார். ஏன் 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 பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இது ஏன் நடக்குது, ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் இந்த பாதை அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க அனுபவிக்கிற சகல தீமைகளுக்கும் நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்காம உங்களை சாக விட மாட்டார். அதை அனுபவிக்காம தேவன் உங்களை மறிக்க விட மாட்டார். நீங்க அதை கண்டு உங்க இருதயம் பூரிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். 5வது காரியம், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிறேன். 1 கொரிந்தியர் 10:13. ஆமென், ஸ்தோத்திரம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உருவாக்குகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். நம்முடைய உபத்திரவ காலங்கள்ல தேவன் செய்கிற கிரியை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியை நமக்கு தேவன் காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிற நீங்க எப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இரும்பு களவாய் தேசம் என்று அழைக்கப்பட்ட எகிப்து தேசத்துக்குள்ள இருந்தாங்க. அதை சுற்றி இருந்த நாடுகள் எல்லாம் எகிப்துக்கு கொடுத்த பேர் என்னன்னா இரும்பு களவாய் தேசம். அந்த தேசத்துக்குள்ள ஒருத்தன் போனான்னா வெளியில வரவே முடியாது. அடிமையா ஒருத்தன் போனான்னா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா விடுவிக்கிறார். அவங்க படுற உபத்திரவத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அங்க இருந்து வெளியில கொண்டு வரார். நல்ல கவனிங்க, இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். கர்த்தர் இதை செய்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு நான் செய்த உடன்படிக்கை. நான் அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்பா, அவங்க கூட உங்களுக்கு என்ன செய்வேன், மீட்டெடுப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்களை மீட்டெடுத்து கொண்டு போய் கானான்ல சேர்க்கிறார். இப்ப நல்லா யோசிங்க, யாரோ ஒரு முற்பிதாக்கள் மரித்து போனவர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருந்து அந்த ஜனங்களை அவர் மீட்டெடுப்பார். ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படி ஒரு போக்கை தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணுவார்னு சொன்னா, அவருடைய இரத்தத்தினால் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யாரோ ஒருத்தரோடு அல்ல, உங்களோட என் கூட தேவன் பர்சனலா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தினால் அவரோட உடன்படிக்கை, வார்த்தையினால, ஆமென், ஸ்தோத்திரம், ஆவியினால, இப்படி அவரோடு பிணைந்திருக்கிற நம்மை உபத்திரவத்தின் மத்தியில விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் அல்ல, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அவருக்கு எவ்வளவு நெருக்கம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஸ்தோத்திரம். ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரத்த சம்பந்தமான உறவு நமக்கும் அவருக்கும்.
நம்மளை அவர் கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்போதும் பிரச்சனை நம்மளை விட்டு அகலுறதுதான் காரணம் அப்படிங்கிறது அல்ல. சில நேரங்கள்ல நம்மளை தாங்கிறதுக்கும் நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் புகையில தூக்கி போட்டாங்க, போடுறதுக்கு கர்த்தர் அனுமதித்தார். ஆனா சிங்கங்கள் அவரை தொடறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. இன்னைக்கு நிறைய தடவை நம்ம பிரச்சனைகள்ல சில நேரங்கள்ல அனுமதிக்கிறார், ஆனா அதனுடைய விளைவுகள் காரியங்களுக்கு நம்மளை விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அதன் மத்தியிலேயே தேவன் நமக்கு உருவாக்குகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராகணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்ல டைம்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நோவா, லோத்துவை குறித்து, சவுல், தாவீதை குறித்து, பவுல், சீலாவை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். பிரச்சனையில இருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் இவர்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் காண்பிக்க வல்லவரா இருக்கிறார். 5 காரியங்கள் அவங்களோட கூட சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் இந்த உபத்திரவ காலத்துல என் வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என்னை கைவிட்டுட்டு தூரமா நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருந்தால், ஏதாவது காரியத்தை உணர்த்தி இருந்தால், அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். அதுக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நாம என்ன செய்யணுங்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் என்ன செய்யணுங்கிறதுலையும், அவர் என்ன செய்கிறாருங்கிறதுலையும் அவர் கருத்துள்ளவரா இருக்கிறார், அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய உபத்திரவங்களின் மத்தியிலே நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், அவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல, ஆறுதல் படுத்துகிறார். தேவனாலே எங்களுக்கு உண்டாகிற ஆறுதல், எந்த துன்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க மனுஷங்க கிட்ட இந்த உலகத்துல ஆறுதல் எதிர்பார்க்காதீங்க, உலகத்துல ஆறுதலை தேடி போகாதீங்க. அந்த ஆறுதல் எல்லாம் தூக்கி போடுங்க. கர்த்தரால் வருகிற ஆறுதலை கேளுங்க, தேடுங்க. எந்த ஆறுதல் வேணும்னா நீங்க தான் எனக்கு வேணும்பா, உங்க ஆறுதல் தான், உங்ககிட்ட இருந்து வர்ற ஆறுதல், நீங்க அருளுகிற ஆறுதல் போதும். 2வது, வாக்கு தத்தங்கள். தேவன் அருளுகிற வாக்கு தத்தங்கள். உபத்திரவத்தின் மத்தியில இந்த வார்த்தையா அந்த வார்த்தையா, இல்ல ஆண்டவரே நீங்க தர்ற வாக்கு தத்தம் போதும், அதுதான் என் ஆறுதல் தாவீது சொல்றாரே. அத போல ஏசப்பா, நீங்க என்னோடு பேசுகிற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்துல என்னால முடியல, பலன் இல்ல, இதுக்கு மேல முடியாத ஆண்டவரேன்னு சொல்ற நேரங்கள் அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். டெய்லி புது புது வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தை இருதயத்துல விழுந்துச்சுன்னா அது நிறைவேறி முடிக்கும். நிச்சயம் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், தொடர்ந்து செயல்பட வைத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவத்தின் காலங்கள்ல எந்த மனுஷன் நம்மளை விட்டு விலகி போகலாம், யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதிகாரம் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, அவங்க இவங்க, நான் நம்பி இருக்கிறவங்கன்னு சொல்லி யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருபோதும் அவர் நம்ம தீமைகளுக்குள்ளேயே வாழ்றத விரும்பல. ஆமென். தேவன் எல்லாத்தையும் நன்மையா மாற்றி கொடுக்கிறார். அவர் நம்மை வெட்கப்பட விடுகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. சொல்லுவோம், ஆண்டவரின் வாழ்க்கையில தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நீர் இயேசுவே. தப்பிக்கொள்ளும்படியான வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையின் நடுவிலே தேவன் நமக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் ஆபிரகாம், யாக்கோபோடு, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை நினைச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார்னா, ஏன் கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னை எப்படி அவர் கைவிடுவார், எப்படி என்னை மறப்பார்? இந்த விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தினதற்காக, ஊன்ற கட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்துல கிரியை செய்யட்டும், எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இன்னும் உமக்காக வைராக்கியமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபை சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும், தங்கி இருக்கட்டும். கன மகிமைகள் எல்லாம் உங்க நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.